ஓகே ஓகே. வணக்கம். பூக்கி தயாரித்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஆரம்பிக்கும் போது என்னடா விளையாட்டா இருக்க ஒரு படம், இவ்வளோ பல கோடி ரூபாய் போட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில கடப்பாறை இதயத்துல குத்தின மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு எண்டிங்ல வந்து முடிச்சாங்க. இட்ஸ் வெரி என்ஜாயபிள். ஒரு ஒரு இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி என் பசங்களை தான் அதில் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜே வேற. அது படத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்று மட்டும் தெரியுது, அது 2000 வருஷம் ஆகட்டும், 2025 வருஷம் ஆகட்டும், 3000 வருஷம் ஆகட்டும், அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட்டு இவங்களுக்கெல்லாம் இருந்தா அதே வழிதான் பல்லாயிரம் வருஷம் கடந்தாலும் அந்த காதல்களுக்கு இருக்குன்றத வந்து இந்த படம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. மீண்டும் இந்த படத்தை பண்ணவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல ஆக்ட் பண்ணியிருந்த எல்லா ஆக்டர்ஸுமே நிறைய அர்ஜுன், நந்தினி இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னால 10-12 படம் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ சின்சியர்லி விஷ் எவ்ரிபடி கிரேட் சக்சஸ் அண்ட் ஃபியூச்சர். விஜய் ஆண்டனிக்கு என்னுடைய தனிப்பட்ட அன்புகளும் மரியாதைகள். தேங்க்யூ. ஓகே. சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திராவோட முதல் படம் பூக்கி. ரொம்ப யூத்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட். சாங்ஸ் வந்து நிறைய சாங்ஸ் இருக்குன்னு 8 சாங்ஸுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாங்ஸ் தான் வந்து படத்தை யூத்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கு. February 13 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற இந்த படம் ஒரு யூத்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டோட இருக்குது இந்த படம். அப்புறம் அஜயும் சரி, அனுஷாவும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அஜய் பண்ணுற இது ஹீரோவாக பண்ணுற படம். இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். லவ்வபிள். ஓகே. பூக்கி ஒரு 6 மாசமா விஜயானந்தி சார் வந்து ரொம்ப அருமையாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிகிட்டே வந்தார். அவரே ஒரு பூக்கி தான். அந்த மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ஒரு மனுஷன். இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு சின்ன சின்ன க்யூட்டான ரோலில். ப்ளஸ் அவருடைய மியூசிக் எல்லாமே இந்த படத்தை நல்லா எலிவேட் பண்ணியிருக்கு. அஜய் ரொம்ப அழகாக ஒரு செகண்ட் படத்துல இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸு. அண்ட் அவரோட சேர்ந்து தனுஷாவும் 2 பேரும் நல்ல ஒரு க்யூட் பேராக பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல்சமாக நான் சொன்ன மாதிரி ஒரு லவ்லியான ஒரு மாடர்ன் லவ் ஸ்டோரி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. தியேட்டரில் பார்த்து இந்த படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல யூத்ஃபுல் ரொமான்டிக். இந்த காலம் 2025 எப்படி 26 மாடர்ன் கிட்ஸ் எல்லாம் எப்படி லவ்வை பார்க்குறாங்களோ அதை ரொம்ப அருமையாக கணேஷ் கொடுத்துருக்காரு. விஜயானந்தி ஃபிலிம் கார்பரேஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. It's a wholesome film, and I'm very happy Vijay Antony has brought in a new actor into the film industry. Ajay Thambi was working as an assistant director in the Pichakaran Padathala na work பண்ணும்போது. Very dedicated boy. And first படத்துல இருந்து ரெண்டாவது படத்துக்கு there's a huge difference in the way he's performed. Very interesting film, fun film, and also finally the boomer connection was very good, and it's a wholesome film. All the best, and Vijay Antony has done an amazing part to support his nephew, and all the best to Ajay and the team. Thank you. காதல் கசகதையான்னு பாடி சினிமாக்குள்ளே வந்து ஜெயிச்சேன் நான். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். இன்றைக்கி என்ன ஒரு காதல் படத்தில் நடிக்க வச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த கேரக்டர் நான் சூட்டபிள் நடிச்சிருக்கேங்கள, முதல்ல அதுக்கு நன்றி. ஏன்னா காதல் தான் இன்றைக்கி இருக்க பசங்க என்ன பண்ணுறாங்க, நேற்று என்ன பண்ணாங்க, அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தோம். அப்புறம் ஆர்வலில் என்ன பண்ணாங்க பார்த்தோம், ஈஸ்டர்னில் என்ன பண்ணாங்க பார்த்தோம், டிஜிட்டலில் என்ன பண்ணாங்க பார்த்தோம். அப் டு டேட்டாக லேட்டஸ்ட்டு காதல் படத்துலேயும் பாண்டியராஜன் இருக்கான்றது பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி படம் பார்க்குறாங்க. இதுக்குள்ளே நான் ஒட்டுவனா
அப்படின்னு பார்க்குறேன். இவங்க லேட்டஸ்ட் காதலுக்குள்ள என்னை கரெக்டாக நடிச்சிருக்காங்க. கரெக்டாக இவர் எது ஃபிட்டு, இவரால் என்ன வரும்ன்ட்டு இந்த லேட்டஸ்ட் லவ்வுக்குள்ளே என்னை நடிச்சிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பளித்த ஆண்டனி சார் இருந்து இந்த டேரக்டர்லேருந்து எல்லாருக்கும் தேங்க்ஸு. அதுக்கப்புறம் ஏனோ தானோலாம் எடுக்கல, வருத்திக்கிறாங்க, உழைத்திருக்காங்க. இந்த உழைப்புக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பூக்கி இந்த டேர்மே ரொம்ப ஒரு ஜென்சி டேர்ம். ஸோ அதே மாதிரி படமும் ரொம்ப இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஃபன் ஃபீல்டு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த படத்து எந்த அளவுக்கு ஃபன் இருந்ததோ அதே மாதிரி கடைசியில் அந்தளவுக்கு எமோஷ்னலாக மூவிங்காகவும் இருந்தது படம். அண்ட் முக்கியமாக படத்துடைய கதாநாயகன் அஜய் அவர்களுக்கும் ஹீரோயின் தனுஷா அண்ட் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் விஜய் ஆண்டனி சாருக்கும் ஆஸ் அ ப்ரொடியூசராக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் டு சப்போர்ட் த டீம் அண்ட் ஆல்சோ அஜய். முன்னாடி அவரை பார்த்துருக்கோம், பட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹீரோவாக ஒரு கதையின் நாயகனாகவும் கதாநாயகனாகவும் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இட்ஸ் அ ஃபன் ஃபீல்டு லவ் ஸ்டோரி. இந்த ஜென்ரேஷனுக்கான இந்த ட்ரெண்டுக்கான ஒரு படமாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட் த என்டையர் டீம் அண்ட் டைரக்டர் கணேஷ் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் 13th ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்கேன். Yeah. So hi everybody. So இன்னைக்கு பூக்கி படம் பார்த்தோம். டைட்டில் மாதிரி it was a very cute film. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. It was cute, it was funny. The leads say Ajay and Dhanusha ரெண்டு பேருமே டெபியூவா இருந்தாலும் they kept us completely hooked throughout. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். February 13th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ வேலண்டைன்ஸ் வீக்ல இட்ஸ் a very perfect film for everyone, and also it was a family entertainer. There was so many emotions that was very beautifully conveyed and also relatable. ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் வந்து இந்த படத்தை பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. I'm very sure it will be a huge success for you and the team. My best wishes and to the entire team. Thank you so much. ரொம்ப ஹாப்பி. பூக்கி படம் பார்த்தோம். அண்ட் இப்போ இருக்க ஜென்சி அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி சார். நான் அவரோட பெரிய ஃபேன். அண்ட் அவரோட மியூசிக் அண்ட் அது வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. அண்ட் ப்ரோ மார்கன்லேயே எனக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சாலிடான படம் பண்ணுறது, ரொம்ப கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது இதில் அப்படியே கான்ட்ராஸ்ட், அந்த இதுக்கு எங்களுக்கு அப்படியே பயங்கர கான்ட்ராஸ்டாக ஒரு மாதிரி லவ்வபுளாக ரொம்ப நல்லா இருந்தது. கெமிஸ்ட்ரி ரெண்டு பேரோடது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கதிர், எங்களோட ஆதித்யா கதிர், எங்களுடைய நண்பர், அவரும் அவருடைய பங்கை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் இது ஒரு மாதிரி ஃபீல் குட்டான ஒரு, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நிறைய இடங்களில் சிரித்தோம். நிறைய செகண்ட் ஹாஃபில் இன்னும் சூப்பரான எலிவேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதை ட்ரீட் பண்ண விதம் அண்ட் அந்த எடிட்டர் அந்த படத்தை வந்து அழகாக கலர் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீக்கெண்ட் டெஃபினட்டாக ஜென்சிஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் போய் ஓகே சும்மா திருக்கி விடுங்க. சூப்பர். ஃபெப்ரவரி மந்த்து எல்லாருக்குமே தெரியும், இது வந்து வேலண்டைன் மந்த்து. கரெக்டாக இந்த மந்த்தை வந்து ரொம்ப கரெக்டாக முன்னாடியே ப்ரிகாஷனாக ரெடி பண்ணி கரெக்டாக February 14th அன்னைக்கு பூக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படி பிளான் பண்ணாங்க தெரியல. அதுக்கு டீமுக்கு வாழ்த்துக்கள். இயக்குனர் கணேஷ் சந்திரா சாரோட டைரக்ஷனில் பூக்கி யூனிவர்சல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லவ் மட்டும் போர் அடிக்காது. நீங்கள் எந்த டைட்டானிக் எடுத்தாலும் சரி, காதல தினம் எடுத்தாலும் சரி, இந்த காதல் படம் எடுத்தாலும் சரி, எல்லா லாங்குவேஜ்லையும் சரி. ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறுதுன்றதை வந்து இப்போ நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்சியோட சேர்ந்து ஜென்சியோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்றத பூக்கி ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அடிஷ்னலாக நமக்கு பிடிச்ச நிறைய முகங்கள் பூக்கியில் இருந்தவொடனே வெரி ஹாப்பி. ஃபஸ்ட்டு அதில் வந்து ஸ்பெஷலி கதிர் இப்போ நிறைய படங்களில்
கவுண்டர் கிங்காக இருந்துட்டு இருக்காரு. ஸோ கதிரோட ஒர்க் இதில் ரொம்ப நல்லா இருந்தது. கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு சீன் வந்துட்டு போனாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனி சார், விஜய் ஆண்டனி சார்ல வைப் ஆண்டனி சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் வந்து அப்படி ஒரு சம்பவம் வந்து ஒரு 3-4 சம்பவம் இருக்குது, உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இருக்கிற ஜென்சி எப்படி லவ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பூக்கி டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி குறிப்பாக பாண்டியராஜ் சார், அவர் வந்து நிறைய நம்ம டிரெக்ஷன் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது லைக் இதில் ஒரு ஏரியா ஒரு ஸ்பெஷலாக ஒரு எமோட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தார், பேசவே இல்லாமல். அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் சார். இந்த என்டையர் டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ. வேட்டு போகலாம். கங்க்ராட்ஸ்மா. கங்க்ராட்ஸ் ப்ரோ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Congrats. Kadir, you too. உங்களுக்கு என்ன தோணுச்சுமா படம் பார்த்து? ஃபன்னியா ஹோல்ஸ்மா? இது யாரு? படத்துக்கு funny, wholesome. உங்களுக்கு படம் பார்த்து என்ன தோணுச்சு? Thank you. ஹாய், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், இந்த படம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டு, லவபிள் இதெல்லாம் சொல்கிறத விட எல்லாமே கலந்த எமோஷன்ஸாக இருக்குது. அண்டு நல்ல ஹீரோவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க விஜய் சார் ரிலேட்டிவோ ப்ரொடியூசர் அதெல்லாம் தாண்டி அஜய் ஹஸ் ப்ரூஃப் வாட் இஸ் ஹி. அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு அஜய். சீரியஸாக நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலைங்க, சீரியஸாகவே அஜய் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் தனுஷாவை எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல, தனுஷாவை கலக்கிட்டாங்க. அண்ட் ஸோ தனுஷாவை பார்க்குறப்போ எனக்கு என்னுடைய அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் நான் என்ட்ரி ஆகிறப்போ அதை ரசித்து பார்க்குற மாதிரி அவங்களும் நல்லா இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் நிறைய எமோஷ்னல் சீன்ஸும் இருக்குது. அஜய் கிளைமேக்ஸில் எனக்கு கஷ்டமாக இருந்தது அஜய் அழுகுறப்போ. ஸோ இது வந்து நார்மலான மூவிலாம் இல்லைங்க, நிறைய நல்ல எல்லாருமே ஹோல் கிரேட். ஐ மீன் ஒன்லி பாய்ஸ் ஜென்ஸ் அந்த வயசு பசங்க பார்க்கணும்ல, ஃபேமிலியாகவும் நல்லா பார்க்கலாம். எல்லாமே கலந்ததாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஹார்ட் டச்சிங்காக இருக்குது, நிறைய எமோஷ்னல் சீன்ஸும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. தேங்க்ஸ் விஜய் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவ்வளோ அழகான ஒரு ஹீரோயினை வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் கதிர், நீங்கள் செம்மையாக கலக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு ஜெட் ஸ்பீடில், இவரும் வந்து ஃபன்னியாக லான்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. ஓவரால் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சாருடைய சாங் சூப்பராக இருக்குது, அவருடைய மியூசிக் everything superb, and I'm blessed and to be a part of Vijay Antony Film Corporation. Thank you so much, Vijay sir. Thanks a lot. Seriously, I'm நல்லா பண்ணிருக்கீங்க அஜய். சும்மா சொல்றீங்க, நான் ஷார்ட் ஆஃப் பேலன்ஸ் இன் யூ. அழு வச்சிட்டீங்க நீங்க. எனக்கு அழுகையே வந்துச்சு கிளைமேக்ஸ்ல. சீரியஸ்லி I want to talk about this director. And இந்த படத்துடைய டைரக்டர் கணேஷ் சந்திரா. ஆக்சுவலி வந்துட்டு அவரை பற்றி சொல்லணும், அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு அவருக்குள்ள ஸ்டஃப் இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. புது ஹீரோயின்ஸ் அந்த உள்ளே இருக்கிற அவங்களுடைய ஈஸி அந்த டேலண்ட்டை வர வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. சூப்பராக பண்ணியிருக்கீங்க கணேஷ் சார். நீங்கள் வில்லனாவே உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க சார், நீங்கள் எப்பவுமே ஹீரோ தான் சார். ஆச்சு சார். அப்படிலாம் தோல வந்து ஆறுதல் சொல்லிட்டு போல மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கணேஷ் வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க டைரக்ஷன் அண்ட் ஹேண்ட்ஸம். நோ ப்ளீஸ் வேணாம் சார், நீங்க ஹீரோவாவே இருக்கணும். சூப்பரா ஓகே சால்ட் பாலா முச்சலே பாலா ஓகே ரசிக்கிறாங்க.
பட் அப்படிலாம் வேண்டாம், நாங்கள் எங்களுடைய விஜய் ஆண்டனி சார் ஹீரோவாக நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அண்ட் கணேஷ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க டைரக்ஷன். அவருக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் உங்களோட நிறைய ஃபீலிங்ஸ் இதில் வெளியாக்கியிருக்கீங்க போல், நிறைய பாஸ்ட். அண்ட் டேரக்டர் கணேஷ் பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து அவ்வளோ ஈஸியான டேரக்டர்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கூலாக நிறைய டேக் வாங்கிடுவார். அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக அவர் பார்க்க தான் சாந்தமாக இருக்கார், சூப்பராக வேலை வாங்குவார். அண்ட் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸில் ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸம் டேரக்டர். ஸோ கணேஷ், ஆல் த பெஸ்ட். நிறைய இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸை நீங்கள் வந்து கொண்டு வாங்க டேலண்ட்டாக. அண்ட் அஜய் அண்ட் தனுஷா ரியலாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் தனுஷா. நிறைய நீங்கள் 2 பேரும் திரும்ப சேரணும், திரும்ப உங்களுக்கு 2 பேரும் இதே ஜோடியாக இன்னொரு படம் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். சலீம் படத்தில் வந்து ஒரு கேமராமேனாக அறிமுகமாகி அந்த படமும் ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஆஸ் அ கேமராமேன் அண்ட் ஆஸ் அ டைரக்டர். நீங்கள் வந்து எல்லாரும் சொல்கிறது கேட்கும் பொழுது பிளாக் பஸ்டர் டேரக்டர் இருக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து தனுஷா அண்ட் அஜய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் புதிய பருதி அந்த பொண்ணுகிட்ட என்ன பேச்சாங்க வாங்க, இவர் தான் அந்த படத்தோட அங்கே பேசியிருந்தா கூட ஒர்க்குன்னு வந்தால் சின்சியராக இருப்பார் அவர். ஆமாம் சார், உண்மையை சொல்கிறேன். ஸோ வந்து இவர் தான் அந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் அண்ட் கேமரா அண்ட் டைரக்ஷன் சேர்த்து பார்த்துருக்காரு கணேஷ் சந்திரா. அண்ட் கதிர் நிறைய ஒரு 25 இடத்துல சிரிச்சிருப்பாங்களா கதிர். ஸோ அது இங்கேயே அப்படி இருக்கும்போது தேட்டரிக்கலாக இன்னுமே கலகலப்பாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக. ஸோ இந்த படம் வந்து கதிர்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பெருசாக இருக்கும், அடுத்த மைல் ஸ்டோனாக கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது. அஜய் ஐ திங்க் லவர் பாய். நான் அவங்க போகும்போது சொல்லிட்டு போனாங்க அஜய் தனுஷாவும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணணும். ஸோ கூடிய சீக்கிரம் பண்ணுங்கள். நீங்களும் ஒண்டர்ஃபுல்லாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக அருமையாக பண்ணீங்க. இந்த புறா பறந்து போகும் அந்த ஷார்ட்லலாம் வேறு லெவலில். கமல் சாருக்கு ஏதோ குணால பறந்து போமா, நாயகனில் பறந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்கள் பேரும் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ எல்லாருக்கும். இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய படம். கலகலன்னு இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அழலாம், எமோஷன்லெஸ் ஆனந்த கண்ணீர் தான். இது வந்து சோகமான கண்ணீர்லாம் கிடையாது. ஒரு லவர்ஸ் டேக்கு வந்து லவர்ஸாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய லெசன் அந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக எல்லா ஏஜ் குரூப்பும் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் அஜய். ஹோல்சம்னா புரியும், ஃபன்னினா புரியும். இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபன்னியான படம். ஓகேவா, முழுமையான படம்னு சொன்னால் நான் அதை தூக்கியிருப்பேன். ஹோல்சம் கூட ஃபன்னி ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஃபன்னியான மூவி இது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் அட்டென்ட் பண்ண எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மார்கனுக்கு அப்புறம் எனக்கு வந்து 2வது ரிலீஸ் இது. அண்ட் மார்கன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் வேறுபட்ட டிஃப்ரென்சஸ், ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ். அது வந்து ரொம்ப சட்டிலாக சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு கதை, வேறு ஜானர். இது வந்து கம்ப்ளீட்லி எனக்கு வந்து ஒரு புதுசான ஜானர் ராம்காம்ன்றது, அதுவும் ஒரு ஹீரோ, ஒரு லீடாக. அண்ட் எனக்கே ஒரு நம்ம என்னதான் இருந்தாலும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நம்மளே நம்மளை சொல்லிக்கிட்டாலும் கடைசியாக உலகம் வந்து பார்க்கும்போது அது எப்படி பர்சீவ் பண்ணுவாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து எத்தனையோ பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க குறி வச்சு ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது எனக்கு வந்து அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கவனிச்சதை தாண்டி அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதத்தில் சரி ஓகே, நமக்கு உண்மையாக ஒரு அளவுக்கு டேலண்ட் இருக்குது, நம்மளால கூட ஒரு நல்ல விஷயத்த பண்ண முடியும், நல்ல படங்களை கொடுக்க முடியுன்ற தைரியத்தை வந்து ஆதரித்து போன அனைத்து டைரக்டர்ஸ்க்கும், சீனியர் ஆர்டிஸ்ட்க்கும், டெக்னீஷியன்ஸ்க்கும் இந்த பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த February 13 கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு விருந்தாக இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் பூக்கி படத்தை வந்து பாருங்கள். தேங்க்யூ. எங்கள் படத்தை எல்லாரும் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்த விஜயானி சருக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் கணேஷ் சருக்கு தேங்க்யூ. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யாருக்கும் இது இவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக எல்லாருமே February 13 படத்தை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.
ஆக்சுவலாக நான் இந்த படத்தோட டேரக்டர் கணேஷ் சந்திரா அண்ட் சினிமோட்டோகிராஃபி நான் தான் பண்ணியிருக்கேன். என்னை ஃபஸ்ட் மூவியாக நான் சலீமில் இன்ட்ரடியூஸ் பண்ண சினிமோட்டோகிராஃபராக. தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி இப்போ டேரக்டராக டெபியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த சீஃப் கெஸ்ட் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் படத்தை நாங்களே பார்த்துட்டு இருந்து வெளியில் கொண்டு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வர கெஸ்ட்டுக்கு நாங்கள் காட்டும்போது அவங்களோட அப்ரிஷியேஷன், அவங்களுடைய ஹாப்பினஸ், அந்த ஃபேஸஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இப்போ தான் நாங்கள் ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இவ்வளோ நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது எங்களுக்கு. ஸோ கம்மிங் 13th மூவி ரிலீஸ் ஆகுது. கன்ஃபார்மாக இது ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் கண்டிப்பாக அந்த படம். ஸோ இந்த படம் பிரேக்கப்பை பற்றி அவங்க லைஃப்பில் எப்படி பிரேக்கப் ஆனால் எப்படி அதை கோ த்ரூ பண்ணுறாங்கன்றத ஒரு ஃபன்னாக ஒரு என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்கோம் அந்த படத்தை. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை ஜாலியாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சரி, லைக் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஜென்சியாக இருக்கட்டும், எல்லாருமே தாராளமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் கண்டிப்பாக அது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படம் February 13 ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். ப்ளஸ் பீப்புள் இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேருங்க. எங்களுக்கு இந்த படம் பெரிய ரீச் ஆகுன்ற நம்பிக்கையோட சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இவங்க இன்னார் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தராமல் திறமைக்கு மட்டும் வாய்ப்பு தர விஜய் ஆண்டனி சார். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சேனலில் என்னை பார்த்துட்டு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது விஜய் ஆண்டனி சார் தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி தனுஷாக்கும், அதே மாதிரி புதிய பருத்தி ப்ரோ அவருக்கும், கணேஷ் சந்திரா சாருக்கும். ஸோ அவர் வந்து மக்களை வந்து டேலண்ட்டை மட்டும் பார்ப்பாரு. ஸோ அப்படி எல்லா டேலண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் தான். எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் தெரியுது. அஜய் ப்ரோ அவர் சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் எப்படி வந்து ஒரு பெரிய ஹீரோஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் தனுஷா. இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி நீங்கள் வந்து லவ் டுடே பார்த்து என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி பூக்கி பார்த்து February 30 என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, இந்த இடத்துல நிற்க வச்சா எனக்கு டக்குன்னு என்ன பேச வருதுன்னு தெரில. இந்த கதையில் வந்து காதல், சோகம், சந்தோஷம், ஏக்கம் எல்லாமே ஒரு கலந்த கதை இது. கண்டிப்பாக வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பழைய ஜென்ரேஷன் இதை பார்த்தாலும் இந்த ஜென்ரேஷனில் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய கதை. கண்டிப்பாக இந்த கதை வந்து மக்களிடையே பேசும். அதோடு சேர்ந்து விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக்கும் கண்டிப்பாக பேசும். பயங்கர ஹிட் அடிக்கும்னு நினைக்கிறேன். February 13 மூவி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டர்ஸில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு படத்தில், எல்லாமே இருக்கு. கமர்ஷியலாக சினிமா என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. நான் லவ் பண்ணதெல்லாம் ஓகேவா சார்? ஆர்ஆர் விஜய் ஆண்டனி சார் ரொம்ப நாள் கழிச்சு ஆர்ஆர் பண்ணுறாரு. இனிமேல் அவர் ஆர்ஆர் பண்ணுற மியூசிக் பண்ணுறது கண்டினியூ பண்ணுறது. என்னோட ஃபர்ஸ்ட் முறையாக வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் படத்தில். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? வில்லன் இல்லை, அவர் சும்மா சொல்கிறாரு. வில்லன் இல்லை, ட்ரெய்லரில் ஊரே சொல்கிற மாதிரி சத்தியம் போட்டிருக்கேன். அவர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த சீன்ல ஒரு சின்ன பிசில் அடிச்சிருந்தா கூட ஹீரோயின் லவ் பண்ணிருப்பாங்க. தனுஷ் அப்படிதானப்பா, வில்லன் மாதிரி தான் இல்ல சார். அந்த சீன்ல அந்த சாங் ஆக்சுவலா விஜய் வந்து ஊம கொஸ்டின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் கொஞ்சம் ஊம கொஸ்டின் இல்ல. உண்மையா சொல்றேன் சார். அந்த சீன்ல ஒரு சின்ன லைட்டா மீட் ஏத்திருந்தேன் வச்சுக்கோங்களேன், அஜய் காலி என்ன லவ் பண்ணிருப்பான். அதனாலதான் வில்லன்னு சொல்றோம். இல்ல சார், அஜய் ஒரு நல்ல ரவுண்டு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நல்ல ரவுண்டு. தேங்க்யூ.